பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக லூக்கா 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். எனது ஜெப ஆலயத்துல ஒருத்தனை கொண்டு வந்திருக்காங்க. அவன் நல்லா இருந்தவன் திடீர்னு என்னமோ மாறி எப்படியோ வாழ்க்கையில வித்தியாசமா கோவப்பட, எரிச்சல் பட, வீட்டுல இருக்கவங்க பேச, வீட்டின் சூழ்நிலையை புரியாம நடந்து கொள்ள, அடுத்து சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் எரிச்சலாக அப்படியே வித்தியாசமா இருக்கும்போது, என்னானாலும் பரவாயில்ல, இவனை ஜெபாலயத்துக்கு கூட்டு போய் ஜெபாலயத்துல கூட்டு வந்து வச்சிருக்காங்க. வந்து உட்கார்ந்துருந்தா இயேசு கிறிஸ்து வருகிறாரு. இவனுடைய பேச்சே வித்தியாசமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு பார்த்திருப்பான்னு தெரியல, என்னன்னு தெரியாது. ஆனா நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? என்னது? எங்களுக்கும் உமக்கும் என்ன? அப்ப அது ஒரு மனுஷன் தானே. அவனுக்குள்ள ஏன் எங்களுக்கும் உமக்கும் என்ன? இயேசு கிறிஸ்து ஒருவர் என்பதை உமக்குனாச்சு, இங்க என்ன எங்களுக்கும்? அதுதாங்க சிந்திக்க வேண்டியது. ஒரு மனுஷனுக்குள்ள பலதரப்பட்ட ஆவிகள், குழப்பம் எல்லாமே குழப்பி அவனை ஒரு பாடுபடுத்தி அவனை அப்படியே மாறுகிறான். தோற்றமே மாறுகிறது. அப்படி இருக்கிறவன் தான் பாருங்க பேசுது, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர்? அப்படி. கர்த்தர் எத்தனை நல்லவருங்க. ஆமா, இயேசுவை பிசாசுகளும் கண்டு நடுங்குகின்றன, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதுல பாதிக்கப்பட்ட மனுஷன் அதுக்கு சுகமான வாழ்க்கையை கொடுத்து அதுதான் கோவப்பட வைக்குது, எரிச்சல் பட வைக்குது, கெட்ட வார்த்தையை பேச வைக்குது, என்னென்னமோ பண்ணுது. அதுதான் புலம்புது. நான் ஜெபிச்சு பார்த்து எனக்கு நடக்கல, எனக்கு என்ன செய்ய அப்படின்னு ஒரு திறமையை வெளிப்படுத்த தெரியாம கடைசியா நான் எதுக்குமே தகுதி இல்லைன்னு வித்தியாசமா பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாமே ஒரு அசுத்த ஆவியின் கிரியை. அது ஒண்ணு ரெண்டா வராது, ஒரு கூட்டமா ஒரு மனுஷனை பிடிக்கும், சிந்தையில இறங்கும். அப்படியே என்ன ஆகும்? இருதயத்தின் ஆழத்து வரைக்கும் சென்று வேலையை காட்டும். அப்படி பாதிக்கப்பட்டவனும் தேவாலயத்துக்கு கூட்டு வந்தவனை இயேசு அவனை என்ன ஆகல, சும்மா விடல. இந்த பாதிக்கப்பட்டவனுடைய பெற்றவங்களுக்கு தாங்க தெரியும் அதனுடைய வேதனை. இப்ப பேசிக்கிட்டு இருந்தாலும் சொல்லுவீங்க, சாத்தானுடைய தந்திரம் இல்லை, அது இல்லை, இதுல பரிசுத்த வேதாகமங்க இதுல எழுதப்பட்டது. அங்க தேவாலயத்துக்குள்ள அந்த பெற்றோர்கள் கூட்டு வந்தாங்க. அந்த தேவாலயத்துல ஒரு நாள் இயேசு வந்தார். அன்றையிலிருந்து அந்த பெற்றவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அருமையாய் அந்த சுகமாக்கப்பட்ட அசுத்தாவி விளக்கப்பட்ட அந்த மனிதன் அந்த குடும்பத்திற்கு சாட்சியாகவும், சபைக்கு சாட்சியாகவும், சமுதாயத்துக்கு சாட்சியாகவும் மாறுகிறான். அவன் வாழ்க்கையில இயேசு தந்த அந்த விடுதலை. அவனுக்கு என்ன இருந்துச்சுங்க? நான் நல்லா இருக்கணும்னு என்ன இருந்துச்சு? ஆனா திடீர்னு அப்படியே ஒரு குழப்பம் மாதிரி வந்து, ஒரு பயம் மாதிரி வந்து நடுங்க பண்ணி, நீ செய்யறதை செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆக்கிரும். இயேசு வந்த உடனே அது ஓடுனதை பார்க்கும்போது இவனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அதுக்கடுத்து இவனை தொடவே முடியல. இந்த இயேசுவின் நாமத்தினால விடுதலையும் வந்தது. ஆகவே அந்த இயேசுவின் நாமம் உங்களையும் விடுவிக்கும், உங்களுடைய குடும்பத்தையும் விடுவிக்கும், சந்தோஷமா சமாதானமா வாழ வைக்க இயேசுவின் நாமத்தினால முடியும். வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.